Hi everyone, welcome to Medicinal Note YouTube channel. நம்ம இப்போ ஸ்டெரிலைசேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் இது தமிழில் பார்க்க போகிறோம். ஸ்டெரிலைசேஷன் இஸ் a process by which article surface medium is made free from all microorganism, both vegetative and spore forming. இப்போ ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் மீடியமில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இல்லாமல் இருக்கிறது. எந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ஸ்போர் ஃபார்மிங் இது ரெண்டுமே இல்லாமல் ஆக்குறது பேர் தான் ஸ்டெரிலைசேஷன். ப்ராசஸ் பை விச் த ஆர்டிக்கல் ஆர் சர்ஃபேஸ் மீடியம் ஏதாவது ஒரு பொருள் இஸ் மேட் அப் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் மைக்ரோ ஆர்கானிசம், அது வந்து மைக்ரோ ஆர்கானிசமே இல்லாமல் இருக்கிறது பேர் தான் ஸ்டெரிலைசேஷன். டிஸ்இன்ஃபெக்ஷன் இஸ் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆல் பேத்தஜெனிக் ஆர்கானிசம். டிஸ்இன்ஃபெக்ஷன்னா இது வந்து எல்லா பேத்தஜெனிக் ஆர்கானிசமே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் டிஸ்இன்ஃபெக்ஷன். மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசிங் ஏஜென்ட், இங்கே வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஏஜென்ட் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஃபிசிக்கல் ஏஜென்ட் பார்க்க போகிறோம், இதுக்கு அடுத்த வீடியோவில் கெமிக்கல் ஏஜென்ட் பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் ஏஜென்ட் என்னென்னா ட்ரை ஹீட் பை ஃப்ளேமிங், இன்சினரேஷன், ஹாட் ஏர் ஓவன். இதை ஒவ்வொன்றையும் நம்ம தனியாக அப்புறமேல் அடுத்தடுத்து பார்ப்போம். மாய்ஸ்ட் ஹீட் by boiling steam at atmospheric pressure, steam above the atmospheric pressure. Filtration using candle asbestos pad membrane. Fourth one, radiation. இப்போ வந்து ஃபிசிக்கல் ஏஜென்ட் வந்து ஹீட் வந்து ரெண்டாக வருது, ட்ரை ஹீட், மாய்ஸ்ட் ஹீட். ஹீட்டு தான் மோஸ்ட் ரியபிள் மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன்றாங்க. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், கில்லிங் எஃபெக்ட் ஆஃப் ட்ரை ஹீட். இந்த கில்லிங் எஃபெக்ட் ஆஃப் ட்ரை ஹீட் எப்படி இருக்குன்னா டியூ டு ப்ரோட்டீன் டீநேச்சுரேஷன், அதோட ப்ரோட்டீனை டீநேச்சர் பண்ணிடும். டேமேஜ் இன் ஆக்சிடைசிங் மாலிக்யூல், டெஸ்ட்ராயிங் செல் கான்ஸ்டியூவன்ட் அண்ட் டாக்ஸிக் எஃபெக்ட் ஆஃப் எலிவேட்டட் லெவல் ஆஃப் எலக்ட்ரோலைட். அதோட செல் கான்ஸ்டியூவன்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணும், அதோட டாக்ஸிக் லெவலை வந்து அதிகப்படுத்திடும். த லீட்டல் எஃபெக்ட் ஆஃப் த மாய்ஸ்ட் ஹீட் இஸ் டியூ டு டீநேச்சுரேஷன் அண்ட் கோயாகுலேஷன் ஆஃப் த ப்ரோட்டீன். இதோட மோஸ்ட் பாய்சன் எப்படின்னா லீத்தல்னா ஒரு பாய்சனஸ் ஆகிற ஒரு பயங்கரமான எஃபெக்ட் என்னென்னா டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீனை டீநேச்சர் பண்ணணும், இல்லைன்னா கோயாகுலேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் பண்ணிடும். இதான் அந்த மாய்ஸ்ட் ஹீட்டோட இது. டைம் ரெக்வயர்ட் ஃபார் த ஸ்டெரிலைசேஷன் வந்து is inversely proportional to the temperature of the exposure. Dry heat na by flaming an inoculating loop or a wire, the tip of the forceps or shearing spatula can be sterilized by this flaming. The flaming process வச்சு இந்த loop, wire, the tip of the forceps இதெல்லாம் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணலாம். மெக்கானிசம் எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணலாம்னா ஸ்டெரிலைஸ் பை ஹோல்டிங் தெம் ஓவர் பன்சன் பர்னர் டில் தே பிகம் ரெட் ஹாட். அதை வந்து ஒரு பன்சன் பர்னரில் வந்து இப்படி இதான் ஃபோர்ஸப்னா அந்த டிப்பு இப்படி காட்டினோம்னா அதை ரெட் ஹாட்டாக மாறுற வரைக்கும் அதை பன்சன் பர்னரில் வச்சு ஸ்டெரிலைஸ் பண்ணலாம். அப்போ வந்து இன்சினரேஷன், இது வந்து இன்னொரு மெத்தடு ஆஃப் ட்ரை ஹீட். இட் இஸ் யூஸ்ட் இன் டெஸ்ட்ராயிங் பயோமெடிக்கல் வேஸ்ட், பிளாஸ்டிக் such as PVC and polyethylene. இந்த இன்சினரேஷன் எதுக்கு யூஸ் ஆகுன்னா பயோமெடிக்கல் வேஸ்ட், இந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்ட், அதெல்லாம் அது PVC, polyethylene இதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஹாட் ஏர் ஓவன், இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். மோஸ்ட் ஒய்ட்லி யூஸ்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன், இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தட் தான் ஸ்டெரிலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெரிலைசேஷன் இஸ் அச்சீவ்ட் பை கண்டக்ஷன். Heat is observed by the surface of the item to be sterilized, which penetrate at the center until the entire item reaches the desired temperature. இப்போ வந்து அந்த ஹீட்டு உள்ளே வந்து இந்த ஹாட் ஏர் ஓவன்றது வந்து ஓவன், நம்ம சாதாரண ஓவன் மாதிரி தான். அந்த ஒரு பொருளை வச்சு அதோட ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது, அந்த மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ஸ்டெரிலைஸ் ஆகுது. திஸ் ஓவன் இஸ் ஹீட்டட் பை எலக்ட்ரிசிட்டி. நம்ம ஓவன் சாதாரண ஓவனும் எலக்ட்ரிசிட்டியை வச்சு தான் ஹீட் பண்ணுறோம், அதே தான். திஸ் ஓவன் இஸ் ஹீட்டட் பை a fan is fitted inside
டு என்ஷர் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஏர் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் ஏர் பாக்கெட்ஸ். ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஹாட் ஏர் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்காண்டி ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று இருக்கும். த சேம்பர் ஷுட் நாட் பி ஓவர்லோடட். எப்பயுமே அந்த சேம்பர் வந்து ஓவர்லோட், நிறையா பொருள் வைக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக பொருள் வைக்கக்கூடாது. ஃப்ரீ சர்க்குலேஷன் ஆஃப் ஏர் இன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் ஷுட் பி என்ஷர்ட். அங்கே வந்து ஃப்ரீ அப்படின்னா ஒரு ஏர் அந்த அங்கே போகிற வரைக்கும் ஒரு சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீ சர்க்குலேஷன் ஆஃப் த ஏர் ஷுட் பி என்ஷர்ட். அங்கே முதல்ல சர்க்குலேட் பண்ணுற ஏர் சர்க்குலேட் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ்னால வைக்கணும். கிளாஸ்வேர் ஷுட் பி பர்ஃபெக்ட்லி ட்ரை பிஃபோர் பீயிங் பிளேஸ் இன் த ஓவன். அந்த கிளாஸ்வேர், ஏதாவது கிளாஸ் பொருள் வைக்கிறீங்கன்னா அது வந்து நல்லா பர்ஃபெக்டாக ட்ரையாக இருக்கணும் அந்த ஹாட் ஏர் ஓவனுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி. இதோட டெம்பரேச்சர், டைம் அண்ட் மெட்டீரியல்ஸ் டு பி ஸ்டெர்லைஸ். இந்தந்த மெட்டீரியல்ஸ்க்கு இந்தந்த டெம்பரேச்சர், இந்தந்த டைம்னு இருக்கும். அதர்வைஸ் நான் பிரிச்சிருக்கேன் இந்த டேப்லர் காலமில். டெம்பரேச்சர் 160 டிகிரி செல்சியஸ் 2 hours. த கிளாஸ்வேர், ஃபோர்செப்பு, சிசரு, ஸ்கேல்ப்ஸு, ஆல் கிளாஸ் சிரஞ்சஸ், ஸ்வாப், டஸ்டிங் பவுடர், ஃப்ளாட் அண்ட் கிரீஸ். இது ஃபுல்லாக இந்த 160 டிகிரி செல்சியஸில் 2 hours வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணுறாங்க. 150 டிகிரி செல்சியஸில் 1 hour வச்சு பண்ணுறது வந்து ஆயில், கிளிசரால், டஸ்டிங் பவுடர். அதே 150 டிகிரி செல்சியஸில் 2 hours வைக்கிற இந்த ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த கண்ணு சர்ஜரி, கண்ணு ஆப்தால்மிக் சர்ஜரி, இந்த கண்ணுக்கு பண்ணுறது, எண்டோடான்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நம்ம பல்லில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம், அந்த ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெலாம் 150 டிகிரி செல்சியஸ் ஃபார் 2 hours வைக்கிறாங்க. இதுக்கு ஸ்டெர்லைசேஷன் கண்ட்ரோல். ஸ்டெர்லைசேஷன் கண்ட்ரோல்னால் சாதாரணமாக என்னதுன்னா, இந்த ப்ராப்பராக ஒரு இப்போ இந்த ஹாட் ஏர் ஓவனுக்குள்ளே வந்து இப்போ பொருள் வைக்கிறோம், அது ப்ராப்பராக ஸ்டெர்லைஸ் ஆயிடுச்சா இல்லையான்றது பார்க்குறதுக்கு தான் ஸ்டெர்லைசேஷன் கண்ட்ரோலுன்னு ஒரு பொருள் வைப்பாங்க. அது என்னதுன்னா தெர்மோ கப்புள்ஸாக இருக்கலாம், ப்ரௌனிஷ் டியூபாக இருக்கலாம். இந்த ப்ரௌனிஷ் டியூப்ன்றதை வைக்கும் போது க்ரீன் கலர் இஸ் ப்ரொடியூஸ் ஆஃப்டர் 60 minutes at 160 டிகிரி செல்சியஸ். ஒரு 60 நிமிஷத்துக்கு 160 டிகிரி செல்சியஸில் வைக்கும் போது அந்த க்ரீன் கலரில் அந்த ப்ரௌனிஷ் டியூப் வந்து க்ரீன் கலரில் மாறிடும். இப்படி மாறிச்சுன்னா கம்ப்ளீட் ஸ்டெர்லைசேஷன் நடந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி மாறலாட்டினா அங்கே ஒழுங்காக ஸ்டெர்லைசேஷன் நடக்கலைன்னு அர்த்தம். கிளாஸ்ட்ரிடியம் டென்டானே ஆல்சோ யூஸ்டு, இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மாய்ஸ்ட் ஹீட், டெம்பரேச்சர் பிலோ 100 டிகிரி செல்சியஸ். பேஸ்சரைசேஷன், மில்க் இஸ் ஹீட்டட் அட் 63 டிகிரி செல்சியஸ் ஃபார் 30 minutes. 63 டிகிரி செல்சியஸ் ஃபார் 30 minutes பண்ணுறது ஹோல்டர்ஸ் மெத்தட். அதே வந்து 72 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15 to 20 seconds வந்து அது பேர் ஃப்ளாஷ் மெத்தட். இந்த பேஸ்சரைசேஷனை ரெண்டு மெத்தடில் ஹீட் பண்ணுறாங்க. ஹோல்டர் மெத்தட்லையும் ஹீட் பண்ணலாம், ஃப்ளாஷ் மெத்தட்லையும் ஹீட் பண்ணலாம். இந்த டெம்பரேச்சரும் எத்தனை மினிட்ஸ்ன்றது முக்கியம். இங்கே வந்து இட் இஸ் ஃபாலோட் பை குவிக் கூலிங் ஆஃப் 13 டிகிரி செல்சியஸ் ஆர் லோயர். இந்த ப்ராசஸ் நடந்தோட்டி இதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து 13 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து அந்த டெம்பரேச்சர் லோ பண்ணிடணும். பை திஸ் ப்ராசஸ் ஆல் நான்-ஸ்போரிங் பேத்தோஜன்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ட். இந்த ப்ராசஸ் வழியாக நான்-ஸ்போரிங் பேத்தோஜன்ஸ் வந்து டெஸ்ட்ராய்ட் ஆகிடுது. இன்சிப்டிசேஷன், மீடியா சச் as லோன்ஸ்டெயின், ஜென்சன் அண்ட் லோஃபல் சீரம்ஸ் ஆர் ஸ்டெர்லைஸ். இங்கே வந்து இந்த மீடியா லோவென்ஸ்டெயின், ஜென்சன் அண்ட் லோஃபலர் medium is sterilized by heating 80 to 85 degree Celsius. 80 85 டிகிரி செல்சியஸ் half an hourக்கு 3 successive days. ஒவ்வொரு நாள் வந்து 80 85 டிகிரி செல்சியஸ் half an hour மொதல் நாள் வைக்கணும். அதுக்கடுத்த ரெண்டாவது நாளும் 80 to 85 டிகிரி செல்சியஸ் ஃபார் half an hour வைக்கணும். மூணாவது நாளும் இதே மாதிரி வைக்கணும். டெம்பரேச்சர் அட் 100 டிகிரி செல்சியஸ். இப்போ வந்து இந்த டெம்பரேச்சர் அட் 100 டிகிரி செல்சியஸ், வெஜிடேட்டிவ் பாக்டீரியா ஆர் கில்ட் ஆல்மோஸ்ட் இமிடியட்லி அட் 90 to 100 டிகிரி செல்சியஸ். இந்த வெஜிடேட்டிவ் பாக்டீரியாவில் வந்து 90 to 100 டிகிரி செல்சியஸ்லேயே கில் ஆயிடுது. பாயிலிங்னா சாதாரணமாகவே 100 டிகிரி செல்சியஸ், டெம்பரேச்சர் அட் 100 டிகிரி செல்சியஸ், இதே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் த பாக்டீரியா ஸ்போர் கேன் வித்ஸ்டாண்ட் லாங் பீரியட் ஆஃப் பாயிலிங். ஆனால் இந்த பாக்டீரியா ஸ்போர் மட்டும் நிறையா வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் பாயிலிங்கை. ஹார்ட் வாட்டர் ஷுட் நாட் பி யூஸ்ட் ஃபார் பாயிலிங். ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர், ஹார்ட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது பாயிலிங்க்கு. அந்த ஹார்ட் வாட்டர் அப்படி யூஸ் பண்ணாலும் 2% சோடியம் பைகார்பனேட் ஆட் பண்ணி அந்த வாட்டரை சாஃப்டாக்கி அதை வந்து ஸ்டெர்லைசேஷனுக்கு யூஸ் பண்ணலாம்.
Steam at atmospheric pressure. Used to sterilize culture media. Koch and Arnold steamer is usually used. இது வந்து இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கல்ச்சர் மீடியாவை ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு. Indolization and intermittent sterilization. This method is used to sterilize media containing sugar and gelatin. இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இண்டாலைசேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சுகரையும் ஜெலாட்டினையும் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. 100% ஃபார் 20 minutes, 100 degrees Celsius for 20 minutes for 3 successive days. இங்கே பார்த்துங்க, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 1, 2, 3 இப்படி 100க்கு 1 வந்துடுது. 20 minutes for 3 successive days. This principle is that the first exposure kills vegetative bacteria and spore. இப்போ வந்து ஆட்டோக்ளேவ் இஸ் டிஸ்கட். இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவை மென்ஷன் பண்ணுறேன், அதுவும் தமிழ்லேயே இருக்குது. ஃபில்ட்ரேஷன் இதுவும் ஒரு மெத்தட் தான். ஃபில்ட்ரேஷன் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் த பாக்டீரியா ஃப்ரம் த ஹீட் லயபிள் லிக்விட் சச் அஸ் சீரா அண்ட் சொல்யூஷன் அண்ட் சுகர் ஆன்டிபயோட்டிக். இந்த ஃபில்ட்ரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த லிக்விட் மீடியாவில் வந்து இந்த சீரா சொல்யூஷன் அண்ட் சுகர் இந்த இடத்துல வந்து இந்த பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா கேண்டில் ஃபில்டர். இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் வித் டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் போராசிட்டி. அப்படின்னா இது வந்து மேனுஃபேக்சர் அந்த வந்து போர்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு ஃபில்டரில் வந்து ஃபில்டர்னால் என்ன, ஒரு சல்லடை மாதிரி. அந்த சல்லடையில் அந்த போர் சைஸ் இருக்கும். இந்த போர் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட், நிறைய பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். அதனால டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் போராசிட்டி ஆர் மேனுஃபேக்சர்ட். வைட்லி யூஸ் ஃபார் வாட்டர் பியூரிஃபிகேஷன் அண்ட் ட்ரிங்கிங் பர்பஸ். நம்ம ஆர்ஓவில் யூஸ் பண்ணுவோம். இதை வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கும் ட்ரிங்கிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கேண்டில் ஃபில்டர்ஸ். 2 டைப் இருக்குது, அன்கிளேஸ்டு செராமிக் ஃபில்டர், டயாட்டமிக். இப்போ வந்து சின்டர்டு கிளாஸ் ஃபில்டர்னால் என்ன, ஆர் ப்ரிப்பேர்ட் பை ஹீட்டிங் த ஃபியூசிங் ஃபைனலி பவுடர் பார்ட்டிகல் ஆஃப் கிரேடட் சைஸ். அதை ஹீட் பண்ணி ஃபியூஸ் பண்ணி அந்த பார்ட்டிக்கலை பவுடர் பண்ணி அதுக்கு தேவையான கிரேடட் சைஸ் வரைக்கும் ஆக்குறாங்க. கேன் பி cleaned easily பட் தே ஆர் brittle அண்ட் எக்ஸ்பென்சிவ். இது வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், ஆனால் வந்து அது பிரிட்டில்னா டக்குன்னு உடையிற தன்மையும் இருக்கும். எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காசு அதிகம். மெம்பரைன் ஃபில்டர் used in water purification and analytic sterilization and sterility testing. இதுவும் வாட்டர் பியூரிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. தே கம் இன் வைட் ரேஞ்ச் ஆஃப் போர் இதுவும் வந்து நிறையா ரேஞ்ச் ஆஃப் போர் டயாமீட்டரில் வருது. கோல்டு ஸ்டெரிலைசேஷன் என்ன, இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஸ்டெரிலைசேஷன் கேரிட் அவுட் இன் த லோ டெம்பரேச்சர் வித் த ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் ரேடியேஷன் மெம்பரைன் ஃபில்டர் அண்ட் அதர் மீன்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஹை டெம்பரேச்சர். இந்த கோல்டு ஸ்டெரிலைசேஷன் என்னென்னா டெம்பரேச்சர் எது கம்மியாக வருதோ அதெல்லாம் கோல்டு ஸ்டெரிலைசேஷன்றாங்க. எக்ஸ்க்ளூடிங் ஹை டெம்பரேச்சர். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த கெமிக்கல் ரேடியேஷன் மெம்பரைன் ஃபில்டர்ஸில் யூஸ் பண்ணுறதுலாம் கோல்டு ஸ்டெரிலைசேஷன்றாங்க. இப்போ வந்து ரேடியேஷன் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, அயோனைசிங் அண்ட் நான் அயோனைசிங். இப்போ வந்து நான் அயோனைசிங் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேவும் யூவி ரேவும் இருக்குது. அயோனைசிங்கில் காமா ரே இருக்குது. இப்போ வந்து நான் அயோனைசிங் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரே. Here the sterilization is pre-packed items such as syringes and catheters. இங்கே வந்து எந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறாங்கன்னா ப்ரீ-பேக்டு, ஏற்கனவே பேக் பண்ண ஐட்டம் தான் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறாங்க. சிரஞ்சஸ்ஸு, கேத்திட்டர்ஸு. இங்கே வந்து யூவி ரே வச்சு எப்படி டிஸ்இன்ஃபெக்டிங் த என்க்ளோஸ்ட் ஏரியா, பயோசேஃப்டி கேபின். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை இல்லாட்டினா ஏதாவது பயோசேஃப்டி லெபார்ட்டரியோ அதை வந்து டிஸ்இன்ஃபெக்டன், இப்போ வந்து அதை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும்னா இந்த யூவி ரேஸை வச்சு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து அயனைசிங் ரேடியேஷன், பிளாஸ்டிக் சர்ஜரி, ஸ்வாப், ஆயில், கிரீஸ், இதெல்லாம் அந்தந்த மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ரே, காமா ரே, காஸ்மிக் ரே ஆர் ஹைலி lethal to the DNA other than vital constituent. Since there is no increase in temperature, it is referred to cold sterilization. The X-ray, gamma ray, cosmic ray இது வந்து இப்போ வந்து இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் டிஎன்ஏக்கு. ஸோ வேறு கான்ஸ்டியூவன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இது வந்து இதுலேயும் வந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகாது, அதனால இதையும் கோல்டு ஸ்டெரிலைசேஷன்ன்றாங்க.
தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.